Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. கம்பெனி 50 போங்க எல்லாம் கோணா கடை போய் போட்டா சாப்பிடுங்க. என்ன பட்டி தர என்ன 50 ரூபாய் தர நான் ஒரு கோயிலுக்குள்ள போய்தனா கொலுசுனே கூட தெரியும்ல. பணம் கூட தரேன். அப்ப வண்டி பெருசா இருக்கு பரவாயில்லையா? என்ன வண்டி? ரயில்ல விழணும். ஐயோ டேய் எனக்கு வாங்கி வச்ச அந்த ஒரு வீட்டை இந்த கறிக்கடைக்காரன் முன்னாடி எழுதி வச்சுட்டு அத்தனையும் குடிச்சு குடும்பம் பண்ணிவிட்டு போயிட்டிய. நான் 2 பிள்ளைகளுக்கு தனியா நிக்கிறேனே நான் என்னடா பண்ணுவேன்? நான் புருஷன் இல்லம்மா, நான் அந்த பாலராஜுமா. 5 மணிக்கு நாங்க எந்திரிச்சு டிப்போட நிற்போம். அப்பலாம் இந்த சிட்டால் வேலை கொத்தனார் வேலை போறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யார் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு அப்போ போய் நாங்கள் நிற்போம். தான் கூட டீம்ல இருந்தவங்கள அவங்கள பயன்படுத்திக்கிட்டு கோடீஸ்வரனான வடிவேலு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவி பண்ண மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. உண்மைதான். எங்களை பொறுத்தவரைக்கும் சினிமா அப்படின்னா எல்லாம் நடிச்சா ஹிட் ஆகலாம் பெரிய ஆளா வந்தலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புதைக்குழி. பல விஷயங்கள்லாம் எல்லா வேலைக்கு போனாலும் எல்லா விஷயங்களும் நடக்கும், எதுவுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் ஓப்பனா சொன்னீங்கன்னா எங்களுக்கும் புரியும். ஐயோ அவங்க அவ்வளோ பேமெண்ட்டு கேட்பாங்க, இவ்வளோ பேமெண்ட்டு கேட்பாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி என் பொழப்ப கெடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை வடிவேலு குறுப்புன்னு அப்படி ஒதுக்கிட்டீங்களா? உங்களுடைய ஆசை வில்லியா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என் குடும்பத்தில் இருந்து என் தம்பியை கொன்னவன அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டிய கருவ அரிப்பண்டா, அவன் குடும்பத்தையே வளர்ச்சியில க்ளோஸ் பண்ணுடா. அப்படி மட்டும் நான் பண்ணல, என் பேர் சேலத்தை அரியாக்கண்ட மட்டி மங்கம்மா இல்லடா. சூப்பர்கா. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். கிளிட்ஸ்னர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட நடிகை சுமதி அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. சுமதி அவங்களோட சொந்த ஊர் எது, அவங்க எப்படி இந்த சினிமாக்குள்ளே வந்தாங்க, அவங்க இந்த சினிமாவில் போட்ட எதிர்நீச்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். லைஃப்லாம் எப்படிக்கா போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. நிறைய பேருக்கு உங்களோட சொந்த வாழ்க்கையை பற்றி அவ்வளோவா தெரியாது. நீங்கள் ஒரு சில இன்டர்வியூவில் சொன்னாலுமே இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ஆசைப்படுறோம். ஃபஸ்ட்டு உங்கள் சொந்த ஊர் எதுக்கா, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவங்க? நான் ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அதாவது ஏழப்பட்டவங்கன்னா நாங்களாம் சின்ன வயசாக இருக்கக்குள்ளேயே ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்த குடும்பம் தான் நாங்களாம். ஃபஸ்ட்லேயே கட்டிக்கு ட்ரெஸ் இல்லாத அது இல்லாதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் ஒரு லெவலில் கொஞ்சம் நாங்கள்லாம் தலையெடுக்க இருக்க அப்பயும் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டுக்கிட்டு கட்டி கொடுத்தும் கஷ்டம்தான். அக்கா உங்களுக்கு சொந்த ஊர் எதுக்கு? அக்கா ஊர் சொந்த ஊர் சேலம் பக்கத்தில் ஜங்ஷன். சேலம் பக்கமா? ஓகே. ஜங்ஷன் பக்கத்தில் அரியாக்கவுண்டமட்டி. ஸோ அது முழுக்க முழுக்க கிராமம் தான். ஓகே. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருக்கா? ஹஸ்பண்டும் சினி ஃபீல்டு தான். அவங்களும் சினி ஃபீல்டு தானே? ஓகே. இப்போ நீங்கள் வந்து எப்படி இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? ஹஸ்பண்ட் மூலமா வந்தீங்களா இல்லை நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நானும் என் ஹஸ்பண்டு பொழப்ப தேடி வந்தோம். ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் இதை லைட்டாக இதை கொடுத்துருப்பேன். அதனால் நானும் என் ஹஸ்பண்டு பொழப்ப தேடி நாங்கள் வந்தோம். வந்தப்போ பக்கத்தில் இந்த வீட்டு வேலை அங்கே வீட்டில் இருந்து மெட்ராஸில் நம்ம பிழைக்க முடியாது இல்லைங்களா, வீட்டு வாடகை கட்டணும் அது இதை பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேருமே வீட்டில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறவங்க ஏதோ கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, முழுக்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால பக்கத்தில் ஒரு அம்மா தெரிஞ்சவங்க வீட்டு வேலைக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் மாதம் 400 ரூபாயே இவ்வளோ சம்பளம். ஆமாம் 97 இங்கே நல்லா இருக்கீங்களா, சினிமா நடிகெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க எனக்கெல்லாம் இவ்வளோ ஆசை, கொஞ்சம் பயம். என்னென்னவே சினிமாவில் அப்படிலாம் எதுவும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பயம் வேண்டாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லைம்மா நீங்கள் போங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இது பண்ணோம் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் உடம்பு கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சென்று போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அப்புறம் அப்படியே அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே வேலை கண்டினியூ. அப்போ வந்து 70 ரூபாய் சம்பளம். 70 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் சினிமாஸை யாரை விட்டது? என் ஹஸ்பண்ட் அப்படியே வந்துட்டாங்க. 5 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சு டிப்போட நிற்போம். அப்போலாம்
5 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி 5:30கெல்லாம் டிப்போ கிட்ட நிற்போம். ஷூட்டிங் யார் கூப்பிட்டு போவாங்க, இந்த சிட்டால் வேலை கொத்தனார் வேலை போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யார் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு அப்போ போய் நாங்கள் நிற்போம். நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாக்கா, அந்த முந்தியெல்லாம் சினிமாவில் நடிக்க வர்றவங்க ஏவிஎம் வாசலே கிடப்பாங்க, ஒரு டீ கடை இருக்கும், அங்கேயே இருப்பாங்க. ஆமாம். உள்ள இருந்து வெளியே டைரக்டர் வந்து அசோசியேட் வந்து அப்பா இந்த கேரக்டர் வேணும், யாருன்னா இருக்கீங்களா, நீ வா அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அந்த கூப்பிட்றக்க தவறு இருப்பாங்க, எனக்கு விட மாட்டாங்களா, எனக்கு கண்டிப்பாக எத்தனையோ நான்லாம் ஏங்கியிருக்கிறேன். அந்த 5:30 மணிக்கு போய் 9 மணி வரைக்கும் கூட அங்கே நின்றுட்டு இருந்திருக்கிறேன். நான் 9 வரைக்கும் கூட நின்றுட்டு ரிட்டன் திரும்பி வருவேன். அந்த ரிட்டன் திரும்பி வர நேரத்துக்கு ஒரு ஏஜென்ட் ஓடியாரப்பில் என் ஹஸ்பண்ட் அங்கே 2 பேருமே நின்றுட்டுருப்போம். 2 பேர் ஏதாவது ஒருத்தர் வேலை தான் கூட போயிடுவோம், இல்லைன்னா ஒருத்தர் அங்கே 2 பேர் சரி நீ வீட்டுக்கு போமா நான் வரேன்னு சொல்லப்பல. அப்புறம் நின்றுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் உடனே ஒரு ஏஜென்ட் வரப்பலப்பா சுமதி எங்க அப்படின்னு கேட்பாப்புல. அப்புறம் அதை இப்போ தான் போகுது அப்படின்னு சொல்லி உடனே போய் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் சைக்கிள் வச்சுருந்தாப்புல. உடனே அம்மா இந்த மாதிரி உடனே சங்கையை கூப்பிட்றாப்புல, நடி சங்கம். அப்புறம் சங்கையை கூப்பிட்றாப்புல வாமா அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே அப்புறம் எங்கள் லொக்கேஷன் கேட்டால் உடனே ஓடுவோம். அப்போ வந்து நான் எங்களுக்கெல்லாம் கார்டு கிடையாது, யூனியனில் காசு கட்டுவாங்க, நாங்கள் அதை வாங்கிக்குவோம். பில்லு வந்து ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் அப்போலாம் வரும். இப்போ உங்களை வந்து பழைய படங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய படங்களை பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு சீன் அப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள் கூட அந்த பீரியடில் வளம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே காணாமல் போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள பெரிய படங்களாக பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் திறமை இல்லாமையா, இல்லை கிடைச்ச வாய்ப்பை ஒரு தக்க வச்சுக்க தெரியாமல் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து திறமையெல்லாம் இருக்குது, எனக்கு திறமை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, திறமையெல்லாம் இருக்குது. அதாவது என்னைய வந்து நிறைய டைரக்டர்கிட்ட என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்காது. இப்போ நிறையா முன்னவாலாம் பெரிய பெரிய டைரக்டர் இருப்பாங்க, அவங்க வந்து ஏஜென்ட் மூலிமா சொல்லுவாங்க இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் கூப்பிட்டுவாங்கன்னு. அப்புறம் வடிவேல் சார் இருந்தார், அவர் சொல்லுவார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இப்போல்லாம் வளர்ந்து வர டைரக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்காது. அதை யாருக்கிட்டையாவது கேட்டால் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ அவங்க அவ்வளோ பேமெண்ட்டு கேட்பாங்க, இவ்வளோ பேமெண்ட்டு கேட்பாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி என் பொழப்ப கெடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி நான் ஃபீல் பண்ணிக்கல. எங்கள் டீம்லேருந்து சொன்னாங்க இன்றைக்கி வந்து சுமதி அக்கா தான் என்ட்ரி பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ நான் யோசித்தேன், அக்கா வந்து நிறைய காமெடி ரோல் பண்ணியிருக்காங்க, வில்லி ரோலு நெகட்டிவ் ரோல் பண்ண எந்த மாதிரி இருக்குன்னா தூள் சொர்ணாக்கா அதெல்லாம் பூக்குண்டா அப்படி சொல்லி தலைமாட்டில் அடிச்சு கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். சிவகாசியில் வந்து பிரகாஷ் ராஜ் அவங்களுக்கு மாமியார் கேட்ட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோல்லாம் அக்கா பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டது. நீங்கள் என்னைக்காச்சும் சுமதி நீ வந்து இந்த மாதிரி ரோல் எடுத்துப்பா நல்லா இருக்கும் சுமதி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி யோசிக்கிறேன். இந்த மாதிரி டிவி நான் அதிகமாக தேட்டருக்கு போக மாட்டேன், சினிமா தேட்டருக்கு போக மாட்டேன். டிவியில் போடக்கெல்லாம் இந்த மாதிரி கேரக்டருக்கெல்லாம் இந்த ரோல்லாம் நம்ம கொடுத்தா நல்லா பண்ணலாமே, நமக்கு அந்த ஒரு இது தெரியும், அந்த இன்னும் நல்லா கொஞ்சம் எவ்வியே பண்ணலாமே அப்படின்லாம் நான் யோசிப்பேன். ஸோ மக்களே, இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்குள்ளேயும் நிறைய வருங்கால டேரக்டர்ஸ் இருக்கலாம், ஒரு பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அக்காக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்குது. என்னன்னா அக்கா சொன்ன மாதிரி அந்த காண்டாக்ட் வந்து ஒரு சில பேர்கிட்ட மாட்டிக்குது, கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டு லூப் முள்ள அப்படி வேறு மாதிரி இது பண்ணி விட்டுறாங்க. ஸோ திறமையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு சின்ன ஒரு கோரிக்கை உங்களுக்கு நான் வைக்கிறேன். அக்கா, சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஈவன் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது ஒரு 2 வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போண்டாமணி, கிங்காங்கு, முத்துக்காலை இந்த மாதிரி நடிகர்கள்லாம் எங்ககிட்ட காசே இல்லை, எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல, நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சினிமா நடிகர்கள் தானே, எவ்வளோ படங்கள் நடிச்சிங்க, எவ்வளோ பெரிய பெரிய கமிட் ஆனீங்க, அந்த படம்லாம் எங்கே போச்சு, நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்றாங்க. இது என்னக்கா காரணம்? உண்மை அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ நாமளே ஒரு பஸ்ஸில் வந்தோன்னு வச்சுக்கங்களேன், பஸ்ஸில் வரக்குள்ள உங்களுக்கு கார்லாம் இல்லைங்களா, வீடு சொந்த வீடு தானே, காரில் வருவீங்களே ஏன் பஸ்ஸில் வரீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. எங்களுடைய நிலைமை அவங்களுக்கு புரியுமா? வேலை அந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி சம்பளம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு காரு நான் 2 கார் கூட வாங்கலாம். ரொம்ப நாம் ஆசைப்பட்டு கேட்கல, ஒரு படத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் வேலை கொடுங்க, இல்லை வடிவேலு குறிப்புன்னு அப்படி ஒதுக்கிட்டிங்களா, ஒரு கூட ஏதோ ஒரு கூட வர மாதிரி கூட ஒரு வீட்டு வேலைக்காரி, ஒரு தோட்டக்காரி அப்படி கூட ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்கலாம்ல. யாரையோ போடுறீங்கல்ல, தெரியாத முகமெல்லாம் போடுறீங்க. இல்லை நாங்கள் வந்து காமெடி தான் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோமா? இல்லையே. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வருடங்கள் அதில் அனுபவசாலி, நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு இல்லை.
எங்களை பொறுத்தவரைக்கும் சினிமா அப்படின்னா எல்லாம் நடிச்சா ஹிட் ஆகலாம் பெரிய ஆளாக வந்தலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புதைக்குழி, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து தம்பி அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்கா? அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் வரணும். பல விஷயங்கள்னால் எல்லா வேலைக்கு போனாலும் எல்லா விஷயங்களும் நடக்கும், சரிங்களா? எந்த வேலையிலையும் இப்போ வந்து எதுவுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது, சரிங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் ஓப்பனாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் புரியும். எந்த ஒரு தப்போ தன்னவோ ஏதோ ஒரு இதோ ஓகே, தான் கூட டீமில் இருந்தவங்களை அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்களால மேலே வளர்ந்து கோடீஸ்வரனான வடிவேலு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவி பண்ண மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்கக்கா. உண்மைதான். அவர் இனிமேல் இப்போ இதுக்கு மேலே என்ன நடிக்க வரட்டும், நடிக்க வந்தாலும் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். நாங்கள் அவரை பற்றி குறையெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி டயத்தில் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். உங்களை வந்து நாங்கள் நிறைய படங்களை பார்த்துக்கோம், நிறைய கேரக்டர்களை பார்த்துக்கோம். இருந்தாலும் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு என்னன்னா, வடிவேலு அவங்க கூட நிறைய காமெடிஸ் பண்ணீங்களா, அது வந்துட்டும் இப்போ வரைக்கும் மக்கள் மனதில் இருக்குது. ஸோ வடிவேலு அவங்க கூட நடிக்கும்போது அந்த காம்பினேஷன் அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவங்க கூட நடித்த அனுபவம் அது எப்படிக்கா இருந்துச்சு? ஒரு டேக்கு, இந்த ஒரு மானிட்டர் ஒரு டேக், ஆனால் 1 மோர் அதிகமாக வாங்க மாட்டேன் அவர் கூட நடிக்கல. இன்றைக்கி அவங்களால தான் நம்ம வந்து ஒரு இப்போ இந்த அளவுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம்னா இன்றைக்கி அவரால் தான். கேமராமேனு, டைரக்டரு, மெயின் வந்து வடிவேல் சார், சரிங்களா? அவர் காமெடியில் பண்ணலன்னு நம்ம அங்கே வர முடியாது. அதோட மெயின் வந்து கேப்டன் தான், சரிங்களா? அவரெல்லாம் நடிகை சங்கத்தில் கார்டு கொடுக்கலன்னா நாங்கள் அந்த சினிமாவில் இருக்க முடியுமா? அதுக்கு முதல்ல நான் நம்பராக போய்கிட்டு இருந்தேன், இல்லைன்னா சொல்லலை. அதுக்கப்புறமேலும் எங்களுக்கு வந்து ஒரு லைஃப்னு கொடுத்தது அதானே. உங்களுடைய நிறைய காமெடிகளை மக்கள் மனசில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 காமெடி இப்போ வரைக்கும் எவர் கிரீனாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒன்று அந்த படித்துறை பாண்டியில் நான் படித்துறைக்காரே 50 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாளையில் ஆமாம் அந்த மிக்ஸி சுத்தமா இப்போ ஓடுமா ஓடாதா? அதை ஸ்டாலினை வச்சு நேத்த முந்தானால யாரும் யூடியூப்ல போட்டு விட்டாங்க. ஐயோ அது வேற தான். அந்த டைலாக் கொஞ்சம் எங்களுக்காக பேசி காட்ட முடியும்? சொல்லிதான் ஆகணுங்களா? செலவு ரொம்ப ஆகும், பரவாயில்லைங்களா? எடுத்து வச்சிருக்கிறேன், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 50, நான் உனக்கு 50, கம்பெனிக்கு 50. போங்க எல்லாம் கோணா கடை போய் போட்டா சாப்பிடுங்க. என்ன பட்டி தர? என்ன 50 ரூபா தர? நான் ஒரு கோயிலுக்குள்ள போயிருந்தேன்னா கொலுசுல கூட தெரியுமில்ல. பணம் கூட தர்றேன். அப்போ வண்டி பெருசா இருக்கு, பரவாயில்லையா? என்ன வண்டி? ரயில்ல விழணும். கோழி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, காடை ஒரு புல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க குழந்தை தூக்கிட்டு அப்பா என்னம்மா எங்க போற பிள்ளைய கூட்டிட்டு? இவங்க அப்பா வந்து நான் பார்க்க போறேன். எது ஓ புருஷனா? ஆமாடா. ஓகே, அப்ப நான் தான் வந்து வடிவேலு பேய் பிடிச்சு உட்காந்துருக்கேன். நான் கேட்டது மட்டும் வாங்கி கொடுக்கல, எல்லார் வீட்டுக்குள்ள வந்து குடும்பம் நடத்துருவேன். ஆமா. என்னடா சொன்ன? டேய், எனக்கு வாங்கி வச்ச அந்த ஒரு வீட்டை இந்த கறிக்கடைக்காரன் முன்னாடி எழுதி வச்சுட்டு அத்தனையும் குடிச்சு குடும்பம் பண்ணிவிட்டு போயிட்டிய. நான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு தனியா நிக்கிறேனே, நான் என்னடா பண்ணுவேன்? நான் உன் புருஷன் இல்லம்மா, நான் அந்த பாண்டராஜுமா. ஏய், நீ என்னடா பண்ற? எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து எனக்குள்ள இருக்கிற பேய விரட்ட வந்திருக்கியான். ஏன் புருஷனை வெட்டத்துக்கு நீ யாரா? ஏய் போய்யா போய்யா. உனக்கு எப்ப உனக்கு என்ன புருஷன் எடுத்து போயிட்டா அவ்வளவுதானே? ஏய் வீட்டுக்கு வாடானா புருஷன் வேற கூட்டி விடுறியா நீ? செத்து போன புருஷனுக்கு மேல அந்த கேமரா வச்சுக்கோமா. என்னடா சொன்ன? சூப்பருங்க. ஆக்சுவலாக என்னாலே சிரிப்பு தாங்க முடியல. இங்கே இந்த அளவுக்கு நான் எமோஷனலாக சிரிக்கிறேன்னா ஸ்பாட்ல எந்த மாதிரி இருந்திருக்கும்? அவர் அந்த சீன் பண்ணக்கல, அதாவது இந்த சீனு நான் எனக்குன்னே கிடையாது, பொதுவாக வர சொன்னாங்க வடிவேலுக்கு அப்படின்னு போயிருந்தோம். அப்போ பார்த்தா அவரை பார்த்து நான் விஷ் பண்ணேன். அப்போ அவர் மாரிமுத்து சார் டைரக்டர் செத்துட்டாரு தெரியுங்களா? அவர் தான் அந்த டைரக்டர். படம் பீரத்து கண்ணு பிரசன்னா ஹீரோ. அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு குடிசேத்து மேலே உட்காந்து நடிச்சிட்டு இருக்காரு. நான் பார்த்தேன்னே சார் அப்படின்னேன். சுமதி வந்துட்டியா? அப்போ பங்காளி அவளுக்கு கூட அந்த சீன் அப்படின்றாரு. அவர் உடனே அந்த சீன் அப்புறம் சொன்னார். அப்படியே ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படி மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஒரு வாட்டி 1 மோர் பார்த்தாங்க மானிட்ரு. அப்புறம் ஒரே டேக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உதைக்கல கொஞ்சமாக தான் டச் பண்ணேன். அப்புறம் அவர் கூப்பிட்டு நல்லா டச் பண்ணோம், சும்மா லைட்டாக டச் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஆளை மாற்றிடுவோம் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்ட்டு வந்த வேகத்தில் உதைச்சேன். உண்மையிலே உதச்சிட்டிங்களா? உண்மையிலேயே உதைச்சேன். அதுக்கு அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை, நல்லா இருக்குது சீன் அப்படின்ட்டாரு. ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்குமே, என்ன வடிவேலு அவங்கள உதைக்க சொல்றாங்க? ஆமா, ரொம்ப கோவத்துல பேசிட்டு பார்த்துட்டு அந்த உதைச்சிட்டு சாரி சார் சாரி சார் சாரி சார். இல்லை இல்லை சுமதி, அதான் சீன் நல்லா இருக்கும்.
மானிட்டர் போய் பார்த்துட்டு செம்மையாக இருக்குதுன்ட்டாங்க. இத்தனை வருட சினிமா அனுபவத்தில் சுமதி ஒரு நாள் கூட நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரினா என்னக்கா? நான் போய் மானிட்டர் பார்க்க மாட்டேன். அது வந்து நம்ம நடிப்பு நமக்கு நல்லாவே தெரியும். மக்கள் பார்த்து ரசித்து இது நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், நம்ம பார்த்து ரசிக்கக்கூடாது. எனக்கு பெரிய இது சினிமாவில் வந்து சீரியல் வரைக்கும் எனக்கு வேலை வாய்ப்புகள் கொடுங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நான் கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு டிவி சீரியல்லையும் ஏதோ ஒரு 4 நாள் 5 மாதம் ஒரு 4 நாள் 5 நாள் வேலை, படத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் வேலை, இப்படி கொடுங்க. எல்லா ஹீரோக்களையும் கேட்குறேன், எல்லா டைரக்டரையும் கேட்டிருக்கிறேன், எல்லா மேனேஜரையும் நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நான் சம்பளம் கேட்கல. உங்களுடைய ஆசை வில்லியாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் நிறைய காமெடி டைலாக் பேசினாலுமே இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வில்லத்தனத்தை நாங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறோம். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், அதை வந்து உங்களுக்குள்ள ஒரு வில்லியாக நீங்கள் உங்களை பாவிச்சுட்டு அந்த வில்லத்தனமாக நீங்கள் பேசணும். அந்த ஒரு டாஸ்க்கு பண்ணலாங்களா? என் தம்பியை கொன்னவன் குடும்பத்தை கருவறுப்பேன், அவனுடைய பொண்டாட்டி கழுத்துலேருந்து தாலியை இறங்க வைப்பேன், சர்வ நாசம் பண்ணுவேண்டா, இது செத்து போன என் தம்பி மேலே சத்தியம்டா, இதை மட்டும் நான் நிறைவேற்றல நான் நீலி மங்கம்மா இல்லடா. இந்த டைலாக என் குடும்பத்தில் இருந்து என் தம்பியை கொன்னவனை அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டிய கருவை அரிப்பண்டா, அவன் குடும்பத்தையே வளர்ச்சியில க்ளோஸ் பண்ணுடா. அப்படி மட்டும் நான் பண்ணல, என் பேர் சேலத்தை அரியாக்காண்ட மட்டி மங்கம்மா இல்லடா. சூப்பருக்கா. எல்லா நடிகர்களுக்குமே தெரியும் கேப்டன் அவர்கள் வந்து நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார், உதவி பண்ணாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கார்டெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கேப்டன் அவர்களுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாம் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவார், ஈவன் சிஎம்மாக கூட வருவார்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு மனிதர் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு நடிகை உங்களுக்கு என்னக்கா தோணுது? நடிகை இல்லை, அவருடைய கூட பிறந்த சகோதரி மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து இவங்க நடிகை, இவங்க அவங்க அந்த ஆளே நம்ம அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் அந்த மனிதர்கிட்ட கிடையாது. சொல்லுவாங்களா அது மாதிரி அவர் தெய்வத்துக்கு மேலே. சரிங்களா? அவருக்கு அப்படி ஒரு மைண்டு, அவரோட எண்ணங்கள் அந்த மாதிரி. நாம்ளும் நல்லா இருக்கணும், 4 பேரும் நல்லா இருக்கணும், ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவர். சரிங்களா? இன்றைக்கி நடிசங்கம் இந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னா அந்த அவரால் தான். ஆனால் இது கூட இப்போ நிறையா இப்போ யூடியூப் இதில் மீடியாலாம் போட்டாங்க, ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் போய் நான் வளர்த்தி விட்டேன், என்னை வந்து பார்க்கல அப்படின்லாம் சொல்லி போட்டு விட்ருக்குறாங்க. அவர் சொல்கிறது சத்தியம். ஏன்னா அவர் இல்லாத அவங்களாம் இன்றைக்கி ஒரு இது கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த நன்றி விசுவாசத்தை காமிக்கணும் அவருக்கு. சரிங்களா? எவ்வளோ இப்போ இது பண்ணி நம்மளுக்காக இப்போ அவரை வேலையை விட்டுட்டு இது சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எவ்வளோ இது பண்ணார். எல்லா ஆர்டிஸ்ட் வேணும் நம்மளுக்கு இது பண்ணணும்னு சொல்லி கடனை அடைச்சி இது பண்ணி எவ்வளோ பண்ணார்ல. இன்றைக்கி அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? ஆனால் அவர் பழைய புடி வந்து பேசணும், நல்லா இருக்கணும். எங்ககிட்டலாம் வந்து முன்னே மாதிரி அவர் சினிமா நடிக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்க பசங்களையாவது ஹீரோவாக்கி நடிக்க வச்சு அவர் வந்து ஸ்பாட்டில் உக்காந்தி நம்ம மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பழைய பிடிக்க பேசணும். அந்த மாதிரி ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்குது. அது ஆனால் வெளியில் சொல்ல முடியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய மக்கள் விஜயகாந்த் அவர்லாம் மேடையில் தண்ணியை போட்டு பேசுவார், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இது என்ன அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரியே பேசுகிறவருப்பா, அவர்கிட்டலாம் நாட்டை கொடுத்தா சீரியல் அஞ்சிடும் அப்படின்னு சொன்ன மக்கள் இப்போது விஜயகாந்த் சிஎம் வந்திருக்கலாம், இவரெல்லாம் சிஎம் வந்தால் எப்படி நல்லா இருக்கும், இந்த மனுஷனுக்கா எப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் நம்ம அந்த நாக்கு இருக்குது, நாக்கு எப்படி வேணாலும் திருப்பி பேசுங்க. குடிக்காதவன் யாருக்கு அன்னைக்கு ஊரில் நீங்கள் சொல்லுங்கள், நாட்டில் எவனாவது ஒரு ஆளை நீங்கள் சொல்லிடுங்க குடிக்காதவன். அவரோட இதுக்கு அவர் ஏதோ ஒரு லைட்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு, சாப்பிட்டு அடுத்தும் கூட சண்டைக்கு போகலல்ல சொல்லுங்கள், சண்டைக்கெல்லாம் போகல. அவரோட இது எப்படி அப்படி தானே பார்த்துக்கிறாரு. அதை ஏன் மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? அதனால் கேப்டனை பற்றி தப்பாகவே பேசுகிறதுக்கு எந்த ஒரு துளி இடம் கூட கிடையாது. வடிவேல் அவர்கள் பேசினாங்களே மேடையில், அப்போ பேசிட்டு தான் அனுபவிக்கிறாருல்ல. பழத்தூட்ட கேப்டனையே அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளா அவரெல்லாம் தண்ணியை போட்டு பேசினாரு மேடைகளில் பேசினார், திமுக மேடைகளில். அதனால் பேசுனதுனால எங்களுக்கு வேலை இல்லாத இப்படி நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். நீங்கள் லக்கா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டீங்க,
நாங்கள் வாங்கினோம்மா, கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். அவர் நல்லா ஆயிடுவார், நல்லா ஆயிடுவார். மீண்டும் பழைய பிடிக்க எந்திரிச்சு அடுத்த ஆட்சி வந்து அவர் தான் முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பல இன்டர்வியூகள் நான் பண்ணாலுமே உங்கள் கூட இருக்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் எங்கள் அக்காடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து உங்கள் படங்கள் ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.